வணக்கம். நம்பிக்கை உள்ள இடத்தில் முடியாது என்ற வார்த்தையே இருப்பதில்லை. வெற்றி என்பது பிறப்பினால் வருவதல்ல, முயற்சியால் வருவதுதான். கடவுள் உன்னை சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். சிறிய முன்னேற்றம் கூட முன்னேற்றம்தான். அதனால் முயற்சி செய்வதை நிறுத்தாதே. வெற்றி பெற வேண்டுமெனில் முதலில் மனதை வெல்ல வேண்டும். நல்ல எண்ணம் கொண்ட மனதில்தான் நல்ல வாழ்வு தோன்றும். அமைதியாக இருப்பது என்பது பலவீனம் அல்ல, அதுதான் மிக பெரிய வலிமை. தோல்வி என்பது முடிவு அல்ல, புதிய முயற்சியின் தொடக்கம். அது மேலே உயர பறக்க காற்று தேவை, ஆனால் நம்மை முன்னோக்கி தள்ளுவது நம்முடைய மனசாட்சிதான். உன் பயம் உன்னை தடுத்தாலும் உனது நம்பிக்கை உன்னை உயர்த்தும். இன்றைய தியாகம் என்பது நாளைய வெற்றிக்கான விதை. மதிப்பு என்பது பணத்தால் கிடைப்பதல்ல, மாறாக பண்பின் மூலமே கிடைக்கும். நம் விதி எதுவோ அது நம்மை தேடி தொடர்ந்து கொண்டே இருக்கும். பயணம்தான் முக்கியம், இலக்கு அல்ல. சோதனைகள் வருவது நம்மை பயமுறுத்த அல்ல, நம்மை பலப்படுத்த. நன்றி கூறுகின்ற சிந்தனை வாழ்வில் அதிசயங்களை உருவாக்கும். கடவுளிடம் கேள், ஆனால் உழைப்பை மறக்காதே. உலகம் உன்னை பாராட்டும் முன்பே நீ உன்னை நம்பு. நேரம் கற்றுத்தருவது உலகில் யாருமே கற்றுத்தர முடியாத பாடங்களை. அறிவும் அன்பும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை சீராக அமையும். கடினமான பாதைகள் நம்மை அழகான இடங்களுக்கு அழைத்து செல்கின்றன. சிறந்த மனிதராக இருப்பதுதான் சாதனையின் சிகரம். எதை இழந்தாலும் வாழ்வில் நம்பிக்கையை இழக்காதே. சீரிய மனம்தான் சீரிய வாழ்க்கையை அமைத்து தரும். அமைதி காக்கும் மனிதன் எல்லாவற்றையுமே வென்றவன். தவறு செய்தால் அதை திருத்திக் கொள், ஆனால் மறைக்க முயற்சிக்காதே. அன்பை பகிர்பவன் எப்பொழுதும் நிறைவாக உணர்வான். கடின உழைப்பிற்கு மாற்று வேறு எதுவுமே இல்லை. மனதை தூய்மைப்படுத்தினால் வாழ்வு தானாக மாறும். வெற்றி காண்பதற்கு முன்னால் தன்னம்பிக்கையை காட்ட வேண்டும். கடவுள் தாமதிக்கலாம், ஆனால் ஏமாற்ற மாட்டார். இன்று விதை விதைத்தால்தான் நாளை அறுவடை செய்ய முடியும். எதிர்ப்புகள் வந்தால் அது நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். அமைதியாக செய், செயல்கள் உன்னை பற்றி பேசட்டும். உன் சாதனை உன் கையில்தான் உள்ளது, அதை நீயே கட்டி எழுப்ப வேண்டும். கட்டுப்பாடு இல்லாமல் இலக்கு என்பது இல்லை. உண்மைக்கான பாதை கடினமானது, ஆனால் உயர்வு என்பது நிச்சயம். மனதை வென்றவனே உலகை வெல்ல முடியும். நன்றி உணர்வு கொண்டவன் எப்பொழுதுமே உயர்வான். கடவுள் கொடுத்த அனைத்திற்கும் நன்றி கூறு. இன்னும் வரப்போகிறதற்கும் நன்றி கூறு. உன்னை மாற்றினால் உலகம் தானாக மாறும். சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் வாழ்வை பெரிதாக்கும். பொறுமை என்பது ஆன்மாவின் சக்தி. அவசரம் தவறு செய்யும், அமைதி அதிசயத்தை செய்யும். தோல்வி என்பது முடிவு அல்ல, பயத்தை மீறிய ஒரு ஆற்றல் வேண்டும். ஒவ்வொரு நாளுமே புதிய நாள்தான், அதனால் புதிதாக தொடங்கு. எதிர்பார்ப்பு குறைந்தால் நிம்மதி அதிகரிக்கும். மன உறுதியே மனிதனின் மிகப்பெரிய செல்வம். எதை பெற்றாலும் பெருமை கொள்ளாதே, எதை இழந்தாலும் மனமுடைந்து போகாதே. உன்னுடைய ஒளியை உன்னால் மட்டுமே அணைக்க முடியாது. வாழ்வோம் வளமோடு. நன்றி.